வெல்கம் டு OWG vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கன்னியாகுமரி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் போகிற ஒரு கோயில் தான். அது என்ன கோயில் மச்சி? மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்க கேரளா பீப்புள்ஸும் சரி, தமிழ்நாடு பீப்புள்ஸும் வந்து நிறைய பேருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தா சரியாடுன்னு வந்து ரொம்ப நம்புறாங்க. அது நிறைய பேர் நடந்தும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கோயிலை பார்க்கறத இன்னைக்கு நம்ம அதனால ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கோம். வேற எங்கேயுமே போகாம சரி கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரணும் முடிவு பண்ணது காரணமே இதுதான். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன மச்சான்? இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா, வருஷம் வருஷம் மாசி திருவிழான்னு ஒன்று நடக்கும். மாசி திருவிழா அது வந்து பிப்ரவரி டு மார்ச்ல நடக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் திருவிழா மாதிரி. ஸ்பெஷல் திருவிழா மாதிரி. ஓகே. அதுல வந்து இங்க நிறைய பேர் பொங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த கோயிலோட பேக் சைட்ல அது நடக்கும். ஓகே. இப்போ உள்ளத போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்ல, அது வந்து பிப்ரவரி டு மார்ச் மட்டும் தான் அது அந்த சீசன். ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து கோயில வந்து ரொம்ப கூட்டமான ஒரு இதுல தான் இருக்கும். நம்ம இங்கெல்லாம் வரவே முடியாது ஆல்மோஸ்ட். ஓகே. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த நாள் இருக்கும். ஸோ இங்க பார்த்தனா இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. ஓகே. அந்த சாமியோட எதனால சொல்றாங்க? ஏன்னா இது வந்து தானா உருவானது சாமி. தானானா ஒரு சின்ன புத்தா இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தனத்தால 12 அடி உயரத்துக்கு ஒரு சாமி உருவாயிருக்கு. ஓகே. அது வந்து அது ஏதோ ஒரு நல்ல நாள்ல உருவாயிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காவே உருவாயிருக்கு. ஆமா. ஓகே. அது நைட்டா அதுவே உருவாயிருக்கு. ஓகே. அதுல இருந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அதே மாதிரி ஜனங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கிற ஒரு கோவில் இது. ஓகே. அவங்க வேண்டி அவங்க இத்தனை நாளுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடந்துரும். ஓகே. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான கோயில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நீங்களும் கன்னியாகுமரி வரீங்கன்னா கம்பல்சரி இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் இப்போ இந்த கோயிலுக்குள்ள தான் போக போறோம். ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்களும் அந்த பூஜையில போய் உட்கார போறோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது ஏன்னா நம்ம எப்படி வந்து மற்ற ஊருக்கு போகும்போது வேளாங்கண்ணி சர்ச்சுக்கெல்லாம் நம்ம போறோமோ, இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகும்போது அங்க போனா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு தர்கா உனக்கு போயிருந்தோம் லாஸ்ட் டைம் ஒன்று வந்து அங்க போகும்போது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சது. இந்த கோயிலுக்கு வரும்போதும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கன்னியாகுமரி கம்பல்சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். எங்க ஃபேமிலியில எங்க வீட்டுல இருக்க 5 பேருக்குமே இந்த கோயில் வச்சுதான் கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்தோட மண்டபம் வந்து அங்க இருக்கு. கால் மட்டும் இந்த கோயிலுக்குள்ள வச்சுதான் கட்டுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் இடத்தையும். இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பீச் இருக்கு. அந்த பீச் நாங்க வீடியோ எடுத்துருக்கோம். அந்த கிளிப்பிங் நாங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அந்த பீச் உண்மையாலே வந்து ஒரு நல்ல பீச்சா இருந்துச்சு. ஒரு பிரைவேட் பீச் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீச். அந்த வீடியோ கிளிப்பிங் நான் இதுல உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்ள போயிடலாம் டைரக்டா. ஓகே. நீங்களும் வாங்க.
வெல்கம் டு OWG vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெமூர் பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட் எடுத்த வீடியோ ஏன் நம்ம ஃபுல்லாக முடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை வந்து கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எங்களால் அதை முடிக்கவும் முடியல. அதனால் நாங்கள் நேராக வந்து நாகர்கோயிலில் இருக்க கணபதிபுரம் இருக்க இடத்துல லெமூர் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு தான் நானே இங்கே வரேன். ஸோ நம்ம ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து மன கஷ்டத்தில் ஆகிட்டோம். எங்களை வந்து கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்க வந்து அப்செட்லாம் ஆகிட்டோம். அதனால சரி ஓகே கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கே இருந்தது லெமூர் பீச் வந்து வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இந்த பீச்சை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீச்சை பற்றி நிறைய பேர் நிறைய இதுவுமே சொன்னாங்க. நீங்கள் அங்கே போனால் அது இருக்கும் இது இருக்கும் நிறைய சொன்னாங்க. அது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு வந்திருக்கோம். ஆனா அவங்க சொன்னதுல பாதி உண்மைதான். நிறைய சுத்தி தென்னை மரம் நிறைய இருக்குது. ஒரு நேச்சுரலான இயற்கையான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். இந்த கப்புள்ஸ் இல்ல யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா வரீங்கன்னா வந்து செம்ம ஒரு வைபா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம்னா இங்க பின்னாடி பார்க்கிங் இருக்கு. அதான் இங்க நீங்க கார்ல வந்து காருக்கு பார்க்கிங் இருக்கு. இங்க ஒரு பார்க்கிங் பாத்தீங்கன்னா வந்து 30 ரூபா ஒரு காருக்கு. 2 வீலர்ஸ்க்கு வந்து அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. கார்லனா பார்க்கிங் ஒரு 30 ரூபா. அதே நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா வரீங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது என்ஜாய் பண்றதுக்கு. நிறைய தண்ணி கூட நிக்குது. ஏன்னா ஒரு 3-2 டேஸா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி. ஆமா ஆக்சுவலி இங்க வந்து 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கா. நாங்க வந்தது வந்து மழை பெய்யாம இருக்கு. அது நாங்க வந்து அதிர்ஷ்டம் நாங்க நினைக்கிறோம். ஆமா ஏன்னா இங்க 2 நாளா சம மழை அப்படின்னா நாங்க வரும்போது பயந்து தான் வரோம். மழை பெய்யுமோ எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு பயந்துட்டுலாம் வந்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் அடிக்குது, நல்லா இருக்கு. எங்க கிளைமேட் நல்லா இருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனா ஸோ வாங்க அந்த பீச்சை போய் பார்ப்போம். அந்த பீச் எப்படி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறேன் அந்த பீச். பாருங்க அந்த தண்ணிக்குள்ள வலையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு வேளை மீன் வரும். மீன் இருக்கும். அது கட்ட ப்ரோ இருக்கலாம்ல. இதுக்கப்புறம் அடுத்த தென்னை மரத்துல பாரு பாதிய காணும். அது யாரா கட்டி சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப இது யாரு யாரும் வச்சு சாப்பிட்டுருப்பாங்களா? எத்தனை வீட்டுல வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கா ப்ரோ? தெரியல ப்ரோ. நானே இதை புதுசா வந்து இன்னைதான் நானே வரேன். பீச் வந்து இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கா. லெமூர் பீச் ஓப்பன் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு தான் வரேன்றான். இத்தனை வருஷம் என்ன பண்றேன்னே தெரியல. 2 வருஷமா ஊருக்கு வந்தேன்னா. ஆனா லெமூர் பீச் ஓப்பன் ஆகி 2 வருஷம் தானே ஆகுது. 2 வருஷம் ஒரு வாட்டி கூட வரலையாடா ப்ரோ? நான் வந்ததே இப்பதான் ப்ரோ. ஊருக்கு வந்தே இல்லையா? இல்ல ப்ரோ, காலேஜ் இப்பதான் ப்ரோ வரேன். நம்ம தப்பா நாளை கூப்பிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேற யாரும் நல்லவங்க கூப்பிட்டு வந்துருக்கோம். உங்களுக்கு அழகான இந்த பிளேஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேனா இல்லையா? நீ ஏன் தெரிஞ்சு பார்க்கல. அது அழகா இருக்கா நீ எப்படி சொல்லலாம்? நாங்க தான் சொல்றோம் அழகா இருக்கா இல்லைன்னு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அழகா இருக்கா இல்லையான்னு. சரியா? அவுட்டரே நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நிக்கிறாங்க. நீங்க பாருங்க ஆமானே சொல்றாங்க. நாங்க தான் இங்க வந்து நீங்க நிறைய செடி புல்லு இதெல்லாம் இருக்கனால வந்து சாப்பிட்டு வயறு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்க பாவப்பட்ட அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுற ஃபேமிலி. ஆமா ஆனா எங்களுக்கு மட்டும் சோறு போட மாட்டாங்க. கடையில வாங்கி கொடுப்போம். வேற என்ன பண்றது? நாங்க வெளியே சுத்திட்டே இருந்தா கடையில தான் வாங்க முடியும். சொல்லுப்பா நீ சொல்லுப்பா உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை ப்ரோ, நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ப்ரோலாம் நான் வீட்டுல நிறைய பேர் சாப்பிட்டாலும் வாங்கியே கொடுக்கலாம். செய்யலன்னு தான் சொல்லுவாப்ல. ஆமா உண்மையில சொல்றேன். அவங்க வீட்டுக்கு போனா இவன் மட்டும் தான் இப்படி. அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப தங்கமானவங்க. தங்கமானவங்க வைரமானவங்க கூட சொல்லலாம். நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஒரு வைரமானவங்க. போனா சாப்பாடு எல்லாமே வந்து கைண்ட்னஸ் ஆச்சு. என்னது கைண்டிங்னஸ்? ஐயோ ஐயோ கேரிங்கா வந்து பாத்துப்பாங்க. கேரிங் எவ்வளவு அழகா கைண்ட்னஸ் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற ஒரு 2 பேர் தான் அவங்க வீட்டுல இருக்காங்க. இந்த தருதல தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆனா பரவாயில்ல, அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சூப்பரா இருப்பாங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இங்க பீச்சுக்கு வர்றதுக்கு இவங்களே வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்ற மேப் கொடுத்துருக்காங்க. அந்த போர்டு வச்சிருக்காங்க. கணபதிபுரம், குளச்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி இதெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து குளச்சல் வந்தோம் 16 கிலோமீட்டர். இப்போ நீங்க நாகர்கோவில்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் 12 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குளச்சல்ல இருக்கோம். ஸோ அங்கே தான் விக்கியோட வீடு இருக்கு. ஸோ நான் அங்கே தான் தங்கி இருக்கோம். நான் போன வீடியோ சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ அங்கிருந்து இங்க வந்து 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். நாகர்கோயிலுக்கு வந்து 12 கிலோமீட்டர். கன்னியாகுமரியில இருந்து வந்தா 27 கிலோமீட்டர் ஆகுது. அதுவும் இந்த லிம்மூர் பீச்சுக்கு. கணபதிபுரம் டவர், அதாவது நம்ம இருக்கிற லொகேஷன் தான் கணபதிபுரம். ஸோ இங்க இருந்து வந்து 1.7 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டோர் மூடி இருக்கு தெரியல, அதுதான் எப்பயுமே மெயின் கேட்டு. ஆனா அதுவே இன்னைக்கு மூடி இருக்குது. மேபி இன்னும் டைம் ஆகலன்னு நினைக்கிறேன். 4 o'clock 4:30 மேல தான் திறப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்ல 5 o'clock மேல தான் திறப்பாங்களா. ப்ரோ ஆல்மோஸ்ட் 4:40 ப்ரோ டைம். 4:40 நம்ம வந்ததே லேட். டைமிங் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு அதே மாதிரி வந்து இங்க விஷயம் என்னன்னா, இங்க வந்து குளிக்க அளவு கிடையாது. இங்க வந்து நீங்க குளிக்கலாம் பிளான் பண்ணலாம் வராதீங்க. சில பேர்லாம் அப்படி வந்து ஏமாந்து போய் உட்காந்துக்கிறத என் கண்ணால நான் பாக்குறேன். ஒரே காட்சியா இருக்கு. ஸோ நீங்க வந்து கால் நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே. ஆனா உங்களுக்கு குளிக்க முடியாது. குளிக்கணும்னா அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அங்கேயே குளிச்சு வந்துருங்க. இல்ல நீங்க வீட்டுல இருந்தாலுமே குளிச்சிட்டு கூட வந்தீங்க. அதுக்கு ஏன்னா இங்கே போர்டு வச்சிருக்காங்க குளிக்க கூடாது. வாங்க இப்ப நம்ம உள்ள போலாம். வாங்க உள்ள போவோம். மான்ஸ்டரா. ஸோ நாங்க இப்ப உள்ள வந்துட்டு இருக்கோம். வச்சு அங்க பாரு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. குடிநீரே வீணாக்காதீர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்குமே தண்ணி வச்சிருக்காங்க இந்த பீச்ல. குடிக்கிறதுக்கு அந்த சைடு வச்சிருக்காங்க. இன்கேஸ் மண்ணில் ஏதாவது உருண்டு பிறண்டு வந்தீங்கன்னா அங்க கை கழுவுறதுக்கும் அங்க வச்சிருக்காங்க, தண்ணி பைப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பீச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்கு. அதாவது கோயில் தர்மசாஸ்தா ஆலயம். தர்மசாஸ்தா ஆலயம் ஐயப்பன் கோயில். ஓ, அருள்மிகு தர்மசாஸ்தா ஆலயம் கோயில். ஆமா. ஸோ அது ஈவினிங் நேரத்துல தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5:30 6 o'clock அந்த மாதிரி டைம்ல தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ க்ளோஸ்ல இருக்கு. அதாவது 1000 கல் புழிமுகம்னா அப்படின்னா அது எனக்கே தெரியல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து 1000 கல் புழிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் அது ஏன் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படின்றவங்களுக்கு, அதாவது ஹேண்டிகேப்ஸ்க்கு வந்து அங்க வந்து ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட்ல. ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் தான். பரவாயில்ல. இங்க கூட இத்தனை பேர் இருக்காங்களே. நான் கூட யாருமே இருக்க மாட்டாங்க நினைச்சாங்களா? இங்க இத்தனை பேர் இருக்காங்களே. நல்லா இருக்கு. ஸோ அதான் அங்கங்க போர்டு போட்டிருக்காங்க. இருக்கு போர்டு அங்கங்க போட்டிருக்காங்க, யாரும் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு அங்கங்க வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் வருதா? ஆக்சுவலா இங்க மழை பெஞ்சனால தண்ணி எல்லாம் மேல ஏறிடுன்னு நினைக்கிறேன். அதனால தான் குளிக்க கூடாது அப்படின்றாங்க. கேமராமேன் பார்த்து ஊந்துற போறீங்க. இவரை பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. ஏன்னா வந்து பின்னாடி யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டான். என்னதான் எடுக்கிறான் இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனா அவன் எடுக்கிறதுல அவனுக்கு நிறைய அடிப்படுது. அதை நான் சொல்ல வேணான்னு பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. நாங்க லாஸ்ட் டைம் வந்து எம்ஜிஎம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எம்ஜிஎம்ல. அங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஒரு வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல அவன் என் கால அவன் மூக்குல போட்டு அவனுக்கு மூக்கு இருக்கும் கோணையா போய் அது மாதிரி நிறைய வந்து அட்வென்ச்சரான விஷயத்தெல்லாம் வந்து எங்க கேமராமேன் தான் பண்ண முடியும். நம்ம மாண்டேஜ் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே எத்ரா அப்படின்னு நினைக்கிறேன். 7 நிமிஷம் டைம் கேமராமேன் வந்து கொடுத்ததுக்கு நாங்க தான் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். எங்க கொண்டு வந்து வரணும் சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிடுறதுக்கு எதுக்கு அது இங்க கடை போடுவாங்க ஈவினிங்ல. ஆனா அதுவும் கடை தான். இது இங்கேயுமே கடை வரும். வந்து அந்த சிச்சுவேஷன் சரியில்லாதனால கடையெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. அங்க இறக்குற ஸ்டாக்ஸுக்கு எல்லாம் ரூம் கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா வீடியோ போடுறோம், இந்த கிளிப்பிங் போடுறோம் பாருங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, மண் எங்க இருக்குன்ற வீடியோ நீங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு அவ்வளவு பக்கத்துல இருக்கு. ஆனா ஐடி இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. பட் இருந்தாலுமே அலை இங்க வருது. அதனால அப்படியே மேல ஏறி வரைக்கும் வருது. நான் இங்க வீட்டுல இருக்கோம், கடை அங்கதான் இருக்கு. ஆனா அலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும் பாத்தீங்கன்னா கடை வருது. அவ்வளவு பள்ளமா. ஆக்சுவலா இங்க வந்து தண்ணி வந்திருக்கு காலையில எல்லாம். ஏன்னா மண்ணு ஃபுல்லாவே ஈரமா இருக்கு. ரொம்ப ஈரமா இருக்கு. தண்ணி தேங்கி நிக்குது, கடல் தண்ணி தேங்கி நிக்குது ஈரத்தோட. ஸோ இதுல வந்து நிறைய ரெட் கலர் கொடி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இதை தாண்டி அந்த சைடு போக கூடாது. அதுக்காக ஆமா இங்க இருக்க பவுன்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதெல்லாம் நிறைய கடைகளும் இருக்கு அந்த சைடுலாம். ஏதாவது வாங்கிட்டா நல்லா இருக்கும். ஆஸ்பத்திரி வாங்கி தரேன். வாங்கி நான் உனக்கு தரேன். காசு மட்டும் நீ பே பண்ற. இல்ல கரெக்டா நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? வந்து அதான் வாங்கி கொடுன்னா வாங்கி நான் உனக்கு தரேன். காசை மட்டும் நீ பே பண்ற. அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து நான் உனக்கு வாங்கி கொடுக்க போறேன். காசு மட்டும் அவன் பே பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த கெஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பீச்சுக்கே வந்துட்டாரு. அவர் நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது பீச்சுக்கே வந்துட்டாரு. அவர் பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு எங்கள் ஆள் சொன்னாப்புல. என்ன ஒர்க்குன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக ஏதோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போகுது பீச்சில் வச்சு. நானும் கேட்டுட்டேன் என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டுட்டேன். ஆனால் எங்கள் ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கோங்கடா அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். சரி திடீர்னு உள்ளே வந்தால் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. ஒரே ட்ரில் பிட்டெல்லாம் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே போடுறாங்க. ஒருத்தன் உள்ள நின்று சுத்துறான், ஒருத்தன் மேல இருந்து மண்ணள்ளி அள்ளி போடுறான். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு ஆள் பாதி நிக்கிற அளவுக்கு குழி தோண்டிருக்காங்கப்பா. இங்க பாருங்க கைஸ், அந்த கெஸ்ட் பாருங்க. இவர் தான் அந்த கெஸ்ட், நல்லா பாத்துக்கோங்க. இவர் தான் இப்ப சென்னையில இருந்து வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்காக. ஆக்சுவலி வந்து என்னோட அண்ணன் இந்த ட்ரிப்புக்காக வந்து இவனை நான் வர வச்சேன். வந்தா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது காரணம் தான். இங்க வந்து யார் வந்து குழி தோண்டி நிக்கிறாரு, வேற வேலை வெட்டி தானே குழி தோன்றோம் அப்படின்ற மாதிரி தோண்டி தோண்டி உள்ள நிக்கிறாரு. யாருக்காக இந்த குழினா இங்க வாங்க guys, இங்க வாங்க தோண்டி வச்சிருக்கோம். இங்க வாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் சிக்னேச்சர் பாருங்க. இங்க பாருங்க அவங்களோட ப்ராஜெக்ட் சிக்னேச்சர் பிராண்ட் பாருங்க, அழகா அதை குத்தி வச்சு தான் அவங்க ப்ராஜெக்டே பார்த்துட்டு இருக்காங்க. தோண்டு அவர் ஃபங்க்ஷனுக்கு வரல, குழி தோண்டு தான் வந்திருக்காரு. ரொம்ப நல்ல ஐட்டம். ஆமா, இவரு தான் வந்து ஆர்வமா இருந்தாரு. பட் எல்லாம் இங்க வந்து போட்டு போட்டாங்க, நீங்க குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னது. அதனால இப்போ ஜெய் என்ன கமானு கமானு உமனு போங்கடா. ஒன்ன உள்ளாச்சு உள்ள பூத்துறதுதான். கைஸ் அலை பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல. இந்த ராட்சஸ் அலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அலை பார்க்கும் போது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அரே பயாஸ் சட்டை அழுக்காகுதுல. சட்டை ப்ரோ யோசிக்கலாம் ப்ரோ. சட்டை ப்ரோ முக்கியம். நாங்களும் அடிப்போம் ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் விக்கி அடிக்க போறேன். விக்கி என்ன அடிக்க போறான்? விக்கி அவன் வாங்கடா. விக்கி சொல்லிட்டு 1 2 3. ஆனா நாங்க எங்களை அடிச்சுக்கல, அவரை தான் அடிச்சுக்கிறோம். ஆனா இப்ப நான் அடிக்க போறேன். சூப்பர், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ஆசைப்பட்டார்ல, இப்படி குளிக்கிறாரு பாருங்க. அவருக்கு அவரே பள்ளம் தோண்டி அவரு அங்க பாருங்க. அவருக்கு அவரே எனக்கு தோன்றது அவருக்கு அவரே தோண்டி அவர் உள்ள உட்காந்துருக்காரு. பிரைவேட் ஸ்விமிங் பூல் அது. நான் சொன்னா இல்லையா, உனக்கு தோன்றதை நீ அனுபவிக்கிற பாருங்க. தோண்டி அவரே உள்ள உட்காந்துருக்காரு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாங்க மண்ணு தள்ளி அவரை உள்ள புதைக்க போறோம். ஓ இல்ல நாங்க இன்னும் போடுவோம். கைத்து இங்கதான் அதிகமா தள்ளணுமா? போமா, இங்க ஏந்துக்கிறான், இங்க தள்ளு. இது நல்லா அமைக்கி நிக்க வை. கைடு காலால அமைக்கி விடுறா, அப்பதான் நிக்கும் டைட்டா. லாக் பண்ண சொன்னேன். ப்ரோ இது ஒரு விஷயம் மறந்துட்டோம். இப்போ அஸ்து போலாம். இப்போ அவனால அடிக்க வந்தா முடியாது. அட இரு ப்ரோ, கால் நல்லா சோ எங்க சின்னத்தை நாங்க இங்க பதிக்கிறோம், நீங்களும் பாருங்க. ஓகேவா? காலை ஜமிக்கிட்டு தெரியாம
ஓகே ஓகே எங்க சின்னத்தை ஸோ அது என்ன கலைஞர் டைலாக் என்ன டைலாக் அது? கடலிலே போனாலும் கரைய மாட்டேன். அந்த மாதிரி உனக்கு பசங்க நான் எழுதி வச்சுட்டு போயிடுறோம். நாங்க வரைக்கும் நீங்க ஓகேவா? இது வந்து இந்த விளாகுக்கு லேட்டா வந்ததுக்கு ஓகேவா? நல்லா தேய்ச்சிட்டு அவ்வளவுதான். அடுத்தது வருதா வெளியே வீடியோ கூட பரவாயில்ல சின்ன நிக்கல பாரு சின்னடா அது ஸ்ட்ராங்கா நம்ம பில்லர் பண்ணி சின்ன மாதிரி நீ அப்படியா இருப்ப நம்புங்க. எங்களுக்கு வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் தேவையில்லை, வெறும் மண்ணே போதும். ஆமா, உறுதியின் நம்பிக்கை நாங்க தான். ஓடு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காய்ஸ் அவசரத்துக்கு ரெஸ்ட் ரூம் கிடைக்கல, ஸோ அதனால இப்படி சமாளிச்சுட்டு இருக்கோம். முத்தாச்சு எங்க ஏந்துக்கிறேன் ஏந்துக்கிறேன் பாவனாங்க முடியல. அங்க பாருங்க गाइस, ஜாலியா ஓடி விளையாடுறாங்க. மைக் அடுத்த வாட்டி போட்டு மணி போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது அவரு பிஸி. ஐயோ ஓடி போறாங்க. என்ன அத விடுற இல்ல இந்த மாதிரி பண்ணான கண்டென்ட் தான் பார்க்க ஓட இப்ப நான் மறந்துடாதீங்க. நான் பாட போறேன். நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு உங்களை பாக்குறேன். டாடா பாய்.